ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 5/5/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் ஃபஸ்ட் நம்ம வந்து ஆல் போர்டு கெஸிங் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆல் போர்டு கெஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நம்பர் வருது அப்படிங்கிறது பாருங்கள். ஆல் போர்டுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா 2 பேட்டர்லாம் எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு 0-2ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க இன்றைக்கி ரிசல்ட்டு. சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு 0-2ன்னு சொல்லி அடிச்சப்பலாம் நமக்கு எப்படி ரிசல்ட்டு ஆல் போர்டுக்கு நமக்கு எப்படி நம்பர் கிடைக்கிது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜனவரி மாதத்தில் பாருங்கள் 02 அப்படிங்கிற நம்பரு 270 அடிச்சிருப்பாங்க. 20 வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பிப்ரவரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 20 அப்படிங்கிற நம்பரு இங்கே இந்த இடத்துல நமக்கு ஒரு 02 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா? 20 அப்படிங்கிற நம்பரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 920க்கு 20 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ரிசல்ட்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் போர்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆல் போர்டு வந்து கிடச்சிருக்கு 120. ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு 120. இங்கேயும் வந்து பார்த்தோன்னா நமக்கு 20 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட் நமக்கு 20ன்னு சொல்லி அடித்தப்ப இங்கே நமக்கு டி போர்டு பாருங்கள் 1. சரிங்களா? அந்த 1க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 6 அல்லது டேரெக்ட்டு 1. சரிங்களா? அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 பி போர்டுக்கு பாஸு. சரிங்களா? பி போர்டில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 02க்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா 6 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. 6க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 1 அல்லது டேரெக்ட்டு 1 6. ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏ போர்ட்லேயே நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 20 வந்திருக்கு. இங்கே நமக்கு 8 அப்படின்ட்டு இருக்குது. 8க்கு பவர் பண்ணோம்னா நமக்கு 3. சரிங்களா? அல்லது டேரெக்ட்டு 8. அப்போ நமக்கு ஏ போர்டில் 3 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 230. இதுக்கு வந்து பார்த்தோன்னா 20 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா 1ன்னு சொல்லியிருக்கு. 1க்கு பவர் வந்து பார்த்தோன்னா 6. 6 அல்லது டேரெக்டாக 1 வரணும். சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏ போர்டில் 6 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா 20 அடிச்சிருக்காங்க. இங்கே 8க்கு பவர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 அடிக்கணும். ஆனால் அன்றைக்கி அடிக்காமல் டேரெக்ட் அதாவது 8க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 3 அன்றைக்கி 420க்கு மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ங்கிறது ஒரு நாள் தள்ளி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 120க்கு நமக்கு டி போர்டு 6. 6க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 1. சரிங்களா? 6க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 1. டேரெக்ட் வந்து பார்த்தோன்னா 6. நமக்கு பி போர்டில் 6 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 120க்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 0 அல்லது அதுக்கு பவர் 5. 2 நம்பர்ஸுமே நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு வந்ததுலேயே நமக்கு இது மட்டும்தான் ஒரு நாள் தள்ளி போயிருக்கு. சரிங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல 9 இருக்குது. நாளைக்கு ஆல் போர்டுக்கான கெஸிங்கில் 4 அல்லது 9 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இதுலேயே நான் இன்னொரு நம்பர் நான் சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் காட்டுறேன் பாருங்கள். இதுக்கும் 4க்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிள் மார்க் பண்ணி காட்டுறேன். அதாவது இப்போ இந்த 8 7 இருக்குங்களா? ஸோ இந்த 8 7 அப்படிங்கிற நம்பரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அடுத்த நாளே இந்த இடத்துல நமக்கு வந்திருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி உள்ளதை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அங்கே எக்ஸாம்பிள் பார்த்துங்க 8 9 அடித்து 98 இங்கே அடிச்சிட்டாங்க. சரிங்களா? இங்கே அடித்தப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே 6 9லேருந்து ஒரு நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? இதில் மெயினாக இந்த 6 இருக்குது பார்த்திங்களா? ஃபஸ்ட்டு உள்ள 6 நமக்கு 2 நம்பர் வந்தனால அந்த நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன். மெயினாக இந்த 6க்கு பவர் 1 அல்லது 6. சரிங்களா? நமக்கு 6 அப்படிங்கிற நம்பர் பாஸு. நெக்ஸ்ட்டு 57க்கு நமக்கு 75ன்னு அடிச்சிருக்காங்க. 4 7. சரிங்களா? 4 7. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சமயம் அந்த 4 7 டேரெக்டாக மறுபடியும் அப்படியே வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் சேம் மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நமக்கு அந்த 4 தான் நமக்கு வந்து முக்கியம். 4 அல்லது 9. அடுத்த நாள் நமக்கு வந்து பார்த்தோன்னா 416 ரிசல்ட்டு 4 பாஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 20 எடுத்து நமக்கு 092 அடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல 8 இருக்குது. சரிங்களா? அப்போது 8க்கு 8 அதுக்கு பவர் 3. சரிங்களா? அப்போ 3ங்கிறப்ப நமக்கு 3 பாஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 6 7 அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல 9. ஸோ இதுக்கும் இந்த ஒரு டைம் மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருக்கும். ஆனால் ஒரு நாள் தள்ளி நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த 9 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். சரிங்களா? நம்ம எடுக்கிற பேட்டர்ன் எதுவுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டாலும் அடுத்த நாள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? 2 7 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இதில் 1ன்னு இருக்குது. 1க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 6. 6ங்கிற நம்பர் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி 32 32க்கு நமக்கு அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போது இதுக்கு 4 அப்படின்ட்டுருக்கு. 4க்கு பவர் 9. 9ங்கிற நம்பர் வந்துருச்சு. இப்போது அதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 1 2 நமக்கு நம்பர் எடுத்து நமக்கு இங்கே 0 பண்ணி அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 4 தான். சரிங்களா? அப்போது கேரளாவுக்கு நாளைக்கு ஆல் போர்டுக்கு 4 9 ஸ்ட்ராங்காக இருக்குது.
வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 நம்பர்ஸுமே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா 2 பேட்டர்னில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக 4, 9 வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா 4, 9 அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கு ஒரு பேர் நம்பர் என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? 4, 9 அப்படிங்கிற நம்பர் வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஒரு 64 இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 64 அடிச்சப்போ கிராஸாக பாருங்கள், இந்த அடுத்த மாதத்துக்கு கிராஸாக வந்து பார்த்தோன்னா ஒரு 4 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 6 நாள் அடித்தப்போ ஒரு 4 அப்படிங்கிற நம்பர் வந்துருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போன மாதத்துலையும் கூட இதே மாதிரி நமக்கு ஒரு 6 நாள் அடித்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், 6 4 ஒரு 4. ஸோ 6 4 ஒரு 4. சரிங்களா? அப்போ இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு 4 6 இருக்குது. மெயினாக 4 கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 4 9க்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்ன்லையும் இருக்குது. நாளைக்கு கம்பல்சரி 4 அல்லது 9க்கு நல்ல ஒரு கேம் இருக்குது. சரிங்களா? 0 12 அதாவது ஒரு ரம்மி நம்பர் அடிக்கும்போது பாருங்கள், 0 1 2 அப்படிங்கிறது ஒரு ரம்மி நம்பர். சரிங்களா? இந்த 0 1 2 அப்படிங்கிற ரம்மி நம்பர் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தோன்னா 2 3 4 ரம்மி நம்பர். சரிங்களா? 234. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரம்மி நம்பர் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 089 ஒரு ரம்மி நம்பரு. ஸோ ரம்மி நம்பர் அடிக்கும்போதும் நமக்கு அந்த மாதிரி ஒரு பேர் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆடிருப்பாங்க. 120. ஸோ போன மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 அடிச்சிருப்பாங்க. 120ம் ஒரு ரம்மி நம்பர் தான். சரிங்களா? 120 ஒரு ரம்மி. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 6 7 8ம் ஒரு ரம்மி தான். ஸோ இந்த மாதிரி ரம்மி நம்பர் அடிக்கும் பொழுது இதனுடைய டி போர்டு பாருங்கள், 1 1க்கு பவர் 6. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 8 8க்கு பவர் 3. ஸோ 120க்கு பாருங்கள், 0 0க்கு பவர் 5 பக்கத்தில், அதாவது டி போர்டு நம்பர். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 9க்கு பவர் நமக்கு 9 போட்டியிலே நமக்கு அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், 132 ஒரு ரம்மி நம்பர் தான். சரிங்களா? 7 7க்கு பவர் 2. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0 12 ஒரு ரம்மி தான். சரி, 9க்கு பவர் ஒரு 4. ஸோ 4 9க்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு 3 4 பேட்டர்னில் வந்து பார்த்தோன்னா 4 9 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியாச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நேற்றைய நம்பர்லேருந்து 0 1 2லேருந்தே நமக்கு ரிட்டன் ஒரு நம்பர் வரணும். சரிங்களா? ஸோ அது எதனாலன்னு சொல்கிறேன் பாருங்கள். டி போர்டு நமக்கு சேம் நம்பர் 9 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்களா? ஸோ அந்த மாதிரி நமக்கு டி போர்டு சேம் நம்பர் அடித்தப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 9 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 821லேருந்து அடுத்த நாளைக்கு நமக்கு என்ன நம்பர் வந்து பாருங்கள், இந்த சி போர்டில் உள்ள 1 எடுத்து நமக்கு ரிட்டன் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி டி போர்டு சேம் நம்பருக்கு இப்போ பாருங்கள் 8 8. சரிங்களா? ஸோ இதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 8 3லேருந்து நமக்கு பவர் பண்ணி தான் நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? 3 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி போர்டு சேமாக இருக்கும். சரிங்களா? அதான் நம்ம கான்செப்ட்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு பாருங்கள் ஒரு 8 8 சேம் நம்பரு. சரிங்களா? 8 8 சேம் நம்பர் அடிக்கிறப்ப இந்த 857லேருந்து சி போர்டு 7 வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் இறங்கியிருக்கு. சரிங்களா? ஸோ டி போர்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்பராக இருந்தால் ஒரு ரிட்டன் ஒரு நம்பர் நமக்கு வந்து பார்த்தோன்னா வருது. ஸோ அந்த பேட்டர்ன் வகையில் வந்து பார்த்தோம்னா நமக்கு, ஸோ இங்கேயே பாருங்கள் பக்கத்து மாதத்தில் 8 8 அடிச்சிருக்காங்க. இந்த 420லேருந்து நமக்கு ஒரு நம்பர் 2 அப்படி நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் வாய்ப்புகள் இருக்குது 0 1 2ல். இப்போ நம்ம 4 கூட வச்சுட்டு 4 அல்லது 9. சரிங்களா? அதிகபட்சம் 4க்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்குது. சரிங்களா? அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வந்துச்சு அப்புடின்னா அதிகபட்சம் பி போலில் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 4 9ம் பி போல் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போது 40 41 42. சரிங்களா? பிசி. ஸோ அதே மாதிரி 90 91 92 பிசி. அதே மாதிரி அப்படியே திருப்பிக்கிங்கன்னா ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 04 14 24. ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் நான் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன், இந்த 179 இருக்குது பார்த்தீங்களா, 828 மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டல் பண்ணுற நம்பர் வந்து பார்த்தோன்னா 18 சொல்லி வந்துச்சுன்னா இந்த 179லேருந்து பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பிக் பிளேயர்ஸாக இருக்கவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. 17 71 79 97. ஸோ இந்த பேர் கூடிய சீக்கிரம் நமக்கு அடிச்சிருவாங்க. சரிங்களா? அதிகபட்சம் ஒரு வாரம் தான் டைம் நமக்கு. சரிங்களா? 17 71 79 97 19 91. இந்த பேர் நமக்கு அதிகபட்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நாளைக்கு கூட நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம 1 அப்படிங்கிற நம்பர் எடுத்தாச்சு. சரிங்களா?
ஸோ பிசியில் இந்த பேட்டர்ன் வரதுனால 91 அப்படிங்கிற நம்பரு அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ 91 சொல்லி வந்துச்சுன்னா 75 91 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த நம்பரை 4Dயில் ஒரு நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 75 91 இந்த நம்பர் ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆல் போர்டுக்கு 4 9 கொடுத்துருக்கோம். 3Dக்கு வந்து பார்த்தீங்கன்னா 591 சரிங்களா. 591 541 சரிங்களா. 1 வச்சு நமக்கு கேம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. மற்றபடி பேர் எடுத்து ட்ரை பண்ணுவாங்க, ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு இதான் நமக்கு மெயினான கேமு. ஸோ 82 சரிங்களா. 8 2 டோட்டல் பண்ணாலும் நமக்கு வந்து 10 சரிங்களா. 8 2 டோட்டல் பண்ணால் 10. ஸோ அதே மாதிரி 4 6 டோட்டல் பண்ணால் ஒரு 10. ஸோ இங்கே பாருங்கள் 3 7 டோட்டல் பண்ணால் 10 சரிங்களா. ஸோ இங்கே 46க்கு மொத்தமாக டோட்டல் 4 டோட்டல் பண்ணால் 10. அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 இந்த டேட்டில் இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10வது நாள் நமக்கு வந்து பார்த்தோன்னா 581. இந்த 581 வந்து ஏசி 51 எடுத்து நமக்கு பிசியில் 15ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. அப்போ இந்த 37க்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு 501. ஸோ இந்த 37க்கு டோட்டல் பண்ணால் 10. ஸோ சரிங்களா. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 சரிங்களா. 10வது நாளில் நமக்கு 610 ரிசல்ட்டு. இந்த பிசியில் உள்ள 10 எடுத்து நமக்கு பிசிலே நமக்கு வந்து பார்த்தோன்னா திருப்பி 0 சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. அப்போ இந்த 8 2 டோட்டல் பண்ணால் 10. அப்போ அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 சரிங்களா. அப்போது 0 9 6 அப்படின்னு இருக்குது. நம்ம ஆல் போர்டில் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோன்னா 9 அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா. அது வந்து பார்த்தோன்னா பி போர்டு தான் நமக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி எடுத்திருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஏசி எடுத்திருக்காங்க. இதுலேருந்து நமக்கு 2 நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சரிங்களா. இப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எடுத்து நமக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தோன்னா பிசியில் தான் அடிச்சிருக்காங்க. இந்த 10 எடுத்து நமக்கு பிசியில் தான் எடுத்து அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப 90 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். இந்த நம்பர் நீங்கள் சப்போர்ட்டுக்கு 09 96 69 எடுத்து ட்ரை பண்ணனா ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நாளைக்கு மட்டும் சரிங்களா, 5ஆம் தேதி மட்டும் இந்த பேட்டர்னுக்கு நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் இந்த மாதிரி நமக்கு அடிக்கும் போது காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அப்படிங்கிற நம்பர் கேமில் வந்திருக்கு சரிங்களா. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 591 590 இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது சரிங்களா. 590 591 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த பேட்டர்னில் நம்ம 179 சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இதுலேருந்து 2 நம்பர்ஸ் வர்றதுனால இந்த 179லேருந்து 2 நம்பர் வரணும். அந்த நம்பரை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதை மேட்ச் பண்ணி நம்ம ஒரு நம்பர் சொல்கிறேன் சரிங்களா. $791 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஃபாலோயிங் நம்பர்ஸு முதல் 3 நாட்களை கூட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போன மாதம் சொல்லியிருந்தோம் வந்துருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த மாதத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது என்னென்னு சொல்கிறேன் பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோயிங் நம்பர்ஸ் தான் சரிங்களா. அதாவது 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி அதாவது மாதத்தோட முதல் 3 நாள் ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா. 3D நம்பர் சரிங்களா. அந்த 3D நம்பர் பார்த்துக்குங்க. 675 675 ப்ளஸ் 048 ப்ளஸ் 858. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா 581 சொல்லி ஆன்சர் கிடைக்கிது. 581க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா 521 ரிசல்ட்டு சரிங்களா. 51 அப்படிங்கிற நம்பர் ஏசி நம்பரு. 581லேருந்து ஏசி நம்பர் ஃபஸ்ட் நமக்கு பாஸு சரிங்களா. ஏசி நம்பர் ஃபஸ்ட்டு பாஸு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 3 நாள் ரிசல்ட் பாருங்கள். 245 245 478 866 மொத்தமாக டோட்டல் பண்ணுவோம். நமக்கு 589 சரிங்களா. 589. ஸோ இதுக்கு நமக்கு என்ன நம்பர் வந்திருக்குன்னு பாருங்கள். 589 வந்து ஃபஸ்ட் நமக்கு 89ங்கிற நம்பர் வந்திருக்கு சரிங்களா. மறுபடியும் ஒரு 89 வந்திருக்கு. மறுபடியும் ஒரு 89 வந்திருக்கு. ஸோ இங்கே இந்த மாதத்துலேயும் வந்து பாருங்கள் 51 அடித்தப்ப ஒரு 15.
ஸோ 2 டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்லேருந்து பாஸ் ஆகிருக்கும். அது இல்லாமல் 58ம் நமக்கு வந்து வந்திருக்கு சரிங்களா. 2 பேட்டர்னாச்சும் நமக்கு இதில் ஏபிசி எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா கம்பல்சரி நமக்கு வந்து பார்த்தோன்னா வரும். ஸோ 2வது ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்தோன்னா பிசி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மார்ச் மாதத்துக்கு பாருங்கள். 127 + 976 + 804 சரிங்களா. முதல் 3 4 ரிசல்ட்டு கூட்டியாச்சு. நமக்கு இதுக்கு வர ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 907. 907க்கு பாருங்கள், அடுத்த நாளே நமக்கு வந்து பார்த்தோன்னா 97ங்கிற நம்பர் பாஸு, ஏசி நம்பர் எடுத்து அடிச்சிட்டாங்க சரிங்களா. நமக்கு மேக்ஸிமம் இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மாதம் பார்த்தீங்கன்னா உடனே 51 வந்துச்சு சரிங்களா. அதே மாதிரி இங்கே ஒரு மாதம் கேப் போட்டு உடனே 97 வந்துருச்சு. ஸோ இந்த மாதத்துக்கு பாருங்கள், ஏப்ரல் மாதத்துக்கு 124 + 715 + 148 இதுக்கு நம்ம ப்ளேஸ் பண்ணோம்னா 987 சரிங்களா. 987. ஸோ இதுக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 97ங்கிற நம்பர் நமக்கு பாஸ் சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு எடுத்த நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏசிலேருந்து எடுத்திருக்காங்க. அதிகபட்சமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி அண்டு பிசி நம்பர் தான் வருது சரிங்களா. அதை மாற்றிக்குங்க. இப்போ இந்த மாதத்துக்கானதை பார்ப்போம். 828 + 430 + 012க்கு 12 மட்டும் சரிங்களா. 270. அப்போது 20 70. ஸோ நாளைக்கு இந்த ஏசி நம்பர்லேருந்து 20 நாளைக்கு ஒரு நாள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 20 70. ஸோ இதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் கார்டு நம்பர் தான். இதுக்கு வந்து பார்த்தோன்னா 420 470 அந்த 49 சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அதை மேட்ச் பண்ணி பிக் பேஸ் அந்த மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. 470 சரிங்களா. ஸோ ஆல் போர்டுக்கு நமக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா 49 தான் சரிங்களா. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 590ம் பிக் பிளேஸ் இல்லை அப்படின்னா சிங்கிள் நம்பர் தான் நான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 590ம் 591 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு மாதம் விட்டு ஃபஸ்ட்டு மாதம் 51 உடனே அடித்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தள்ளி அடித்தாங்க. ரொம்ப தள்ளல, நமக்கு வந்து பார்த்தோன்னா 3 நாள் தான் வந்து பார்த்தோன்னா கேப் ஆகிருக்கும் சரிங்களா. மார்ச் மாதத்தில் உடனே அடிச்சிட்டாங்க. ஏப்ரலில் 2 நாள் தள்ளி அடிச்சிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி உடனே அடித்தால் இந்த 420 சேர்த்து நமக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ மொத்தம் நம்ம 590 591 420 470 920 470ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 590ம் 591 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.